பெரம்பலூர் அருகே காவல்துறை பாதுகாப்புடன் சென்ற ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளை காளியை அழைத்துச் சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதாகவும், நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ரவுடிக்கு பாதுகாப்பாக வந்த போலீசார் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரவுடி வெள்ளைக்காளியை காப்பாற்றுவதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில், சினிமா பாணியில் 2 கார்களில் கொலை கும்பல் தப்பியோடியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் திருமாந்துறை அருகே சென்றபோது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே கைதியை ஏற்றிச் சென்ற காவல் வாகனத்தை வழிமறித்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ரவுடி வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக வந்த 3 காவல்துறை வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளைக்காளியை வெட்டி கொலை செய்ய முயன்ற கும்பலை தடுக்க போலீசார் முயன்றுள்ளனர். அப்போது காரில் வந்த அந்த கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதன் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் காரில் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதியான வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குறிப்பாக மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். மதுரை தனக்கன்குளம் பகுதியில் திமுக பிரமுகர் வி.கே. குருசாமியின் உறவினரான கிளாமர் காளி என அழைக்கப்படும் காளீஸ்வரன் 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை 22 ஆண்டுகளாக நீடித்து வந்த கேங் வார் பகை காரணமாக நடந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பெரம்பலூர் அருகே காவல்துறை பாதுகாப்புடன் சென்ற ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதாகவும், நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ரவுடிக்கு பாதுகாப்பாக வந்த போலீசார் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரவுடி வெள்ளைக்காளியை காப்பாற்றுவதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில், சினிமா பாணியில் 2 கார்களில் கொலை கும்பல் தப்பியோடியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் திருமாந்துறை அருகே சென்றபோது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே கைதியை ஏற்றிச் சென்ற காவல் வாகனத்தை வழிமறித்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ரவுடி வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக வந்த 3 காவல்துறை வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளைக்காளியை வெட்டி கொலை செய்ய முயன்ற கும்பலை தடுக்க போலீசார் முயன்றுள்ளனர். அப்போது காரில் வந்த அந்த கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதன் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் காரில் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதியான வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குறிப்பாக மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். மதுரை தனக்கன்குளம் பகுதியில் திமுக பிரமுகர் வி.கே. குருசாமியின் உறவினரான கிளாமர் காளி என அழைக்கப்படும் காளீஸ்வரன் 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை 22 ஆண்டுகளாக நீடித்து வந்த கேங் வார் பகை காரணமாக நடந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர்.